வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஃப்ரைடே மார்க்கெட் ஆன அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓவரால் ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு சேஞ்சும் தெரியல. மார்க்கெட் ரொம்ப ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் நெகட்டிவா இருந்துச்சு. ரொம்ப ஜாஸ்தி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஓரளவுக்கு நெகட்டிவா இருந்துச்சு. மார்க்கெட் அப்டேட் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஷேர் மார்க்கெட், கெரியர் டெவலப்மெண்ட், வெல்த் கிரியேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா க்ரோ எக்ஸ்பர்ட்டை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. செஷன் பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 வந்து -0.12% டவுன், சென்செக்ஸ் -0.09% டவுன், மிட் கேப் -0.53 டவுன், ஸ்மால் கேப் 0.69% கிட்ட டவுன். மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வேர்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்டர் பெர்ஃபார்மன்ஸ். கடந்த 2 சீசனா போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. 2.7% கிட்ட டவுன். ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஓவரால் 1.07% டவுன். பிஎஸ்யூ பேங்க் வந்து 0.72% டவுன். அதுல எஸ்பிஐ தான் இன்னைக்கான நாள்ல பிரிடாமினன்ட் ஆஃப் டிராக் வந்து வச்சிருக்கு. இன்னைக்கான நாள்ல பாசிட்டிவா இருக்கிறது Q1 ஃபினான்ஷியல் இயர் 2027 ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்பிஎஃப்சி, அப்ளையன்சஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் அடிச்சு நவுத்திருந்தாங்க. மைக்ரோ கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் இன்னைக்கான நாள்ல ரொம்ப ஹெவி செல் ஆஃப் பிரஷர் இருந்துச்சு. கீ நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஆல்ரெடி இப்போ ஆந்திர பிரதேஷோட இன்ஃபிளேஷன் ரேட் வந்து 5.7%, தெலுங்கானாவோடது 6.32%, தமிழ்நாடோடது 5.4% இருக்கு. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ரெஸ்டாரண்ட், அகாமடேஷன் இது ரிலேட்டடான இன்ஃபிளேஷன் மட்டும் 6.91%ல இருந்து 7.77% இருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, உங்களோட வீட்டு வாடகை, ரெஸ்டாரண்ட், நார்மலா டே டு டே ஸ்பெண்டிங்ஸ்க்கான காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 7.7% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த இயர் எண்ட்ல உங்களோட சேலரி ரிவிஷன் 10%க்கு மேல இல்ல அப்படின்னா நாமம் தான். ஏன்னா உங்களால இன்ஃபிளேஷன் கூட பீட் பண்ண முடியாது. ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் 5% இன்ஃபிளேஷன் ரேட்டை வந்து இப்போதைக்கு எடுத்து அசியூம் பண்ணி ஃபோர்காஸ்ட் ஆஃப் ஜூனை வந்து 5.1 பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 5 கீழே எப்படியாவது முட்டு கொடுத்து காப்பாத்தலாம் நினைச்சாங்க, முடியல. 5ங்கிறத ஆர்பிஐ டிக்ளேர் பண்ணிடுச்சு. 4.454ங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ண நினைச்சாங்க. ஸோ இது வந்து ரூபிக்கு ரொம்பவே பேடான நியூஸ். ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்ஃபிளேஷன் இருந்துச்சுன்னா வித்துட்டு வெளியே போயிடுவான். அவன் வித்துட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னா ருப்பி வந்து கீழே விழும். ருப்பியை 95.45, 95ல டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரிஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து உண்மைக்குமே அருமையான அப்லிஃப்ட் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். 4% கிட்ட ஓவரால் ப்ரொஜெக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27% கிட்ட இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்க்ரீஸ். 21% கிட்ட S2 ஃபினான்ஷியல் 2026ல வந்து இன்க்ரீஸ் தெரிஞ்சிருக்கு. வெஸ்ட் ஏஷியா வார் பொறுத்த வரைக்கும் ஆயில் பிரைஸ் கன்சர்னால ஓவரால் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரோத் பொறுத்த வரைக்கும் 27% கிட்ட ஓவரால் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இன்ஃபிளேஷன், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து 12% கிட்ட ஃபினான்ஷியல் 2027 ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் 8% கிட்ட சிஏஜிஆர் இருக்கு. ஸோ சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள்கான டிமாண்ட் க்ரோத் வந்து அப்படியே இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு வந்து பெட்ரோலியம் பேஸ்டுக்கு இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ நிறைய இவி மார்க்கெட்டுக்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் வந்து நான் பெர்மனண்டாவே நேபிள் பிளாக்கெட் பண்ணிடுவேன், ஈரானோட அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பெர்மனண்டா பிளாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்பெல்லாம் த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறானோ க்ரூட் ஆயில் வந்து கபன்னு ஏறுது. த்ரெட்டன் பண்ண உடனே க்ரூட் ஆயில் 1.64% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இந்த ஆயில் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்படியே போச்சுன்னா கண்ணா பின்னான்னு போயிடும், எங்க போய் முடியும்னு தெரியல. பட் இதை ப்ரிவென்டிவ் பண்றதுக்கு ரஷ்யா க்ரூட் ஆயில் பாயிண்ட் ஆஃப் வியூமே அதர் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸுமே திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய இடங்கள்ல வந்து ஈரானை மட்டும் டிபெண்ட் பண்ணாம மற்ற இடத்துல க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கான டிமாண்ட்ஸும் டாக்ஸும் போயிட்டு இருக்கு. பட் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிட்டான், ரஷ்யாவில் நீ க்ரூட் ஆயில் வாங்கினா டாரிஃப் போடுவேன்னு சொல்லிட்டு. இந்தியாவுக்கு இது மேலும் மேலும் பிரஷர் எடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கு. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல கார்பரேட் அண்ட் கவர்னன்ஸ்ல சந்திரசேகர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு டாடா சன்ஸோட சேர்மன்ல இருந்து. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு விழ ஆரம்பிச்சிருச்சு. ஓவரால் இப்போ வரைக்கும் அந்த ரெசிக்னேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் 44,000 கோடி கிட்ட மார்க்கெட்ல வைப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது ரஃபா டிசிஎஸ்எல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 78% கிட்ட ஓவரால் டிக்ளைன் ஆயிருக்கு. டாடா சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2.71 ட்ரில்லியன் கிட்ட டிவிடெண்டா ஏர்ன் பண்ணிருக்கு அண்டர் ஹிஸ் டென்யூர்ல. ஸோ ஓவரால் இவரோட டென்யூர் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே பிரிடாமினன்ட் நோட்ல பாத்தீங்கன்னா டாட்டாவோட என்டையர் குடும்பத்துக்குமே இது ஒரு பாசிட்டிவான நோட்ல தான் முடிச்சிருக்காரு.
ஸோ இவருக்கு அடுத்த லீடர்ஷிப் நோட் எப்படி வருவாங்கன்னு தெரியல. நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஐடி ஸ்டாக்ஸ் வந்து 1% 2% பாசிட்டிவ்ல இருக்கு ப்ரோ, ப்ராஃபிட் புக் பண்ணவான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஜென்ரலா ஐடி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர்ல தான் இருக்கும். பட் 1% 2% நீங்க ப்ராஃபிட் புக் பண்றதுனால நான் ஜென்ரலா அட்வைஸே பண்ண மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது க்ரோ ஆகும். ஸோ அதனால அவசரப்பட்டு இப்போதைக்கு எதுவும் கொடுத்துட வேண்டாம். அன்லஸ் ஆர் அன்டில் இதை விட நான் ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாக் பார்த்துட்டேன் ப்ரோ, இப்போதைக்கு நான் இந்த காசை எடுத்து அதுக்கு ரொட்டேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து உங்களுக்கு ஓகேவா இந்த ரொட்டேட் பண்ற அளவுக்குன்னு பார்த்துட்டு பண்ணுங்க. சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு போர்ட்ஃபோலியோ திறந்து பண்ணாதீங்க. அது மென்டலி நல்ல ஹேபிட்டும் கிடையாது. மைண்ட் செட்டை வந்து இது ஸ்பாயில் பண்ணிரும் லாங் டேர்ம் கேமுங்கிறது. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல பேடிஎம்க்கு செபி வந்து ஒரு இஷ்யூ நோட்டீஸ் கொடுத்துருக்கான். அகைன் பேடிஎம்க்கு வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை போகுது ரெகுலேட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுக்குள்ள டீட்டெயிலாக போக விரும்பல. ஸோ செபி பொறுத்த வரைக்கும் ஜி மேல ஒரு ஸ்டே வந்து கொடுத்துருந்தான். அந்த ஸ்டேயை இப்போதைக்கு வந்து பார்ஷியல் இன்டம் ரிலீஃப் கொடுக்கறதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உடனே ஸ்டாக் வந்து 8.26% கிட்ட ஓவரால் ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல ஜி பக்கம் தலை வச்சு படுக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் அது கம்ப்ளீட்டா முடியல. அது ஒரு டெம்பரவரி ரிலீஃப் மட்டுமே. ஸோ இதனால நிஃப்டி மீடியாவே ஓவரால் 0.96% கிட்ட அப்பு. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டேக்ஸை கொஞ்சமா விற்கிறாங்க. ஸோ டெக்கன் டெக்னாலஜிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.32 crores ஷேர்ஸை வந்து டைகோருக்கு வித்திருக்காங்க அட் 622 பிரைஸ் ருபீஸ்க்கு. அபவுட் 822 கோடி கிட்ட ஓவரால் நெட் ஒர்த். ஸோ இதுக்கான மியூச்சுவல் பையர்ஸ்ன்னு பார்த்தோன்னா கொட்டாக் மஹேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ், டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 8% கிட்ட விழுந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இப்போ ஒரு நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. லாங் டேர்ம் பெட்டுக்கு இது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட் ப்ரொமோட்டர் விற்கிறாங்கன்னா இன்னும் கூட அந்த ஸ்டாக்கை டீட்டெயில் அனலைஸ் பண்ணி போடணும். சிமெண்ட்டும் டெக்ஸ்டைல் ஸ்டாக்கும் இந்த வீக்கெண்ட்ல அனலைஸ் பண்ணி போடலான்னு இருக்கேன். அது உங்களுக்கு உண்மைக்குமே தேவைப்படும் நினைச்சீங்கன்னா சிமெண்ட் அண்ட் டெக்ஸ்டைல் கமெண்ட் பண்ணுங்க. குறைஞ்சது 5 பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த வீக்கெண்ட் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். செபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2.04% ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து அர்பன் கம்பெனியில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து அர்பன் கம்பெனிக்கு வந்து எப்படி போய் முடியுங்கிற மாதிரி பார்க்கணும். எனக்கு பெருசாக இது மேலே நம்பிக்கை கிடையாது. நான் இனிஷியலாக ஐபிஓ டைமில் இதை கன்சிடர் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து ப்ராஃபிட்டும் பண்ணல, லாஸும் பண்ணல, ஃப்ளாட்டாக ஒரு ரேட்டில் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இதோட பிஸ்னஸ் மாடல் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாத காரணத்தினால். ஸோ இன்னும் கூட ஏன்னா நான் பொறுத்த வரைக்கும் இது இன்னும் டயர் 2 டயர் 3ங்கிற மாதிரி போல சிட்டிஸ் சைடில் மட்டும் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ்போஷர் போகணும். ஸோ லாங் டேர்ம் பெட்டாக இருக்கலாம், எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு. ஸோ இப்போதைக்கு ஒரு ப்ரிடாமினண்டா நியூஸ் வந்திருக்கு. 1 in 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினண்டா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பை நோக்கி இன்வெஸ்டர்ஸ் பிஹேவியர் போயிட்டு இருக்கு. லார்ஜ் கேப்பை விட்டு எல்லாருமே நிறைய பேர் வெக்கேட் பண்ணிட்டு ஸ்மால் கேப் மிட் கேப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்கிற நியூஸ் வருது. பட் ப்ரிடாமினண்டா பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து அடிமேல் அடி தான் விழுந்துட்டு இருக்கு. ஸோ மைக்ரோ கேப் பொறுத்த வரைக்கும் 52 வீக் ஹை இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராடேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலா செக்டார் வைஸ் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ அண்ட் ஆன்சிலரி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஆட்டோ 0.54% விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து தர்மடி Q1 ப்ராஃபிட் வந்து 78 to 80% விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஜேஎல்ஆரோட வீக்னஸ். இது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஸோ ரெவன்யூ க்ரோத்துங்கிறது பெருசாக எதுவும் இல்லை. வால்யூம் பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரோத் இருக்கு, 46% கிட்ட. ரெவன்யூ 65% க்ரோ ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் மேக் பண்ணல. ப்ரிடாமினண்டா இவங்களோட எல்லா ரெவன்யூமே ஜேஎல்ஆர் தின்றுச்சு. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 15.1% கிட்ட விழுந்திருக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல டூ வீலர் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மட்டும் 28% கிட்ட ஜம்ப் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ரெவன்யூவும் ப்ராஃபிட் க்ரோத்தும் Q1 நடக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் பொறுத்த வரைக்கும் செக்டாரு 2.7% கிட்ட டவுனு லாஸ்ட் 2 சீசனா. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது நால்கோ 10.2% விழுந்திருக்கு கடந்த 2 நாளா. சேல் வந்து 5.8% விழுந்திருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க் 5.6%, இண்டில்கோ 5.3%, இந்துஸ்தான் காப்பர் 4.4% கிட்ட விழுந்திருக்கு. வேதாந்தா ஜிண்டல் ஸ்டீல் வந்து 2 to 3% கிட்ட விழுந்திருக்கு. அப்போலோ டியூப்ஸ், வில்ஸ்பன் காப்பு இது எல்லாமே அதே ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிருக்கு. ஓவரால் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போதைக்கு மெட்டல்ஸ் பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அது சைக்கிளிக்கலா சுத்திக்கிட்டு இருக்கு. Q1 ஏர்னிங்ஸ் க்ரோத் பொறுத்த வரைக்கும் 57% கிட்ட மெட்டல்ஸ் ஆசெட்ஸ் வந்து கிராஸ் பண்ணுங்கிறது மோதிலாலோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. எல்ஜி இந்தியா பொறுத்த வரைக்கும் ரீட்டெயிலா 9% கிட்ட ஓவரால் ரேலியா இருக்கு. Q1 ப்ராஃபிட் வந்து 27.2% க்ரோ ஆன ரீசன்னால. அனலிஸ்டோட கிரெடிட் ரேட்டிங் வந்து இப்போதைக்கு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு.
ஹோசனா கன்சியூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் 52 வீக் ஹை தொட்டுட்டாங்க, 5% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. நிப்டி எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள்ல டவுன் தான். பார்லே, பிரிட்டானியா இந்த மாதிரி மோஸ்ட் நோன் பிராண்டுமே போட்டு அடின்னு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்புட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த காஸ்ட்டை வந்து அவங்க கஸ்டமருக்கு கேஸ்கேட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே இன்ஃபிளேஷனா 7% இன்க்ரீஸ் ஆயிரும். வேர்ஸ்ட் ஆஃப் த டே பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நிப்டி ஃபார்மா 1.04% கிட்ட டவுனு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள்ல ஃபார்மாவே போட்டு பொலப்பலன்னு பொழந்திருந்தாலும் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படியே கன்னு மாதிரி நின்றுருக்கு. ஸோ ஓவரால் ஆல்கேம் லெபார்டரி, நாட்கோ ஃபார்மாவோட ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கான நாளில் வருது. இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ பிராடா நம்ம எடுத்து பார்த்ததுல டாடா ஓவர்ஹேங் ஆயிருக்கு. எல்டிஎம் என்ட்ரி, டெக் மஹேந்திரா, கோஃப்ரோஜ் இது எல்லாமே இன்னைக்கான நாள்ல டாப் லூசர்ஸ். விப்ரோ ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி நிப்டி 50 இருந்து வெளியே வந்துருச்சு, வெளியே வர்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 81% கிட்ட ஓவரால் 44,000 கோடி கிட்ட எரைஸ் ஆயிருக்கு ஓவரால் டாடா அக்கௌண்ட்ஸ்ல இருந்து மொத்தமா சேர்த்து. ஸோ பிஎஸ்யூ பேங்க் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பேங்க் இன்னைக்கான நாள்ல ரொம்ப டிராக் ஆயிருக்கு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்டோட Q1 ப்ராஃபிட் வந்து 39.2% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முத்தூட் ஃபின்கேப் பொறுத்த வரைக்கும் 3000 கோடிக்கான ஐபிஓ போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இது ஃபண்ட் க்ரோத் லெண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி இது ஒரு நல்ல ஐபிஓவா தான் நான் பார்க்குறேன். பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு சொல்ல கன்சிடர் பண்ணலாமான்ட்டு நான் இதை கன்சிடர் பண்ணலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பவர் இன்ஃப்ரா அண்ட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்டர் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. நான் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக போய் பார்க்க போறது இல்லை. பட் இந்த செக்மெண்ட்டே இப்போ கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. டெக்ஸ்டைல், ரீட்டைல்ஸ் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நிறைய Q1 ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா போயிட்டு இருக்க ரீசனால இன்னைக்கு இந்த செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவா போயிருக்கு. கமாடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டு அபரிவித வளர்ச்சி 1.53 லேக்ஸ் போயிடுச்சு. சில்வர் பொறுத்த வரைக்கும் 2.32 லேக்ஸ். க்ரூட் ஆயில் 88-19 சுத்திக்கிட்டு இருக்கு. ருபி டாலர் 95 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் தாய்வான் அண்ட் ஹாங்காங் தவிர மீதி எல்லா மார்க்கெட்டுமே பாசிட்டிவ்ல இருக்கு. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் பத்தி தெரிஞ்சுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.